கையில வேற ஒரு பைசா இல்ல. திருடலான்னு பார்த்தா அந்த போலீஸ் தொல்லை வேற தாங்க முடியல. இப்ப என்ன செய்யறதுனே தெரியல. ஒரு ரூபா கூட இல்லாம செருப்பு கூட போடாம நிக்கிறேன். இப்ப என்ன செய்யறதுனே தெரியலையே. செலவுக்கெல்லாம் என்ன செய்யறது? என்ன பசங்களா, வெளியிலலாம் போய் விளையாண்டுக்கிட்டு இருக்காதீங்க. பிரின்சிபல் நேற்று என்ன சொன்னாருன்னு தெரியுமில்ல உங்களுக்கு. சார் பார்த்தாருன்னா அவ்வளோதான், வெளியில் போய் யாரையுமே விளையாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. என்ன உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனிமேல் யாருமே வெளியில் போய் வாங்கி சாப்பிட்றது எதுவுமே பண்ணக்கூடாது. ஸ்நாக்ஸ் எல்லாமே நீங்கள் வீட்டில் இருந்தே கொண்டு வாங்க, பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி கொண்டு வாங்க. இனிமேல் வெளியில் யாருமே போய் வாங்கி சாப்பிடக்கூடாது. இன்னிலேருந்து அந்த பாட்டிமாவும் கடை போட மாட்டாங்க. சரியா புரிஞ்சிச்சு அவங்க எல்லாத்துக்கும்? என்ன ரவி இப்படி சொல்றாங்க மிஸ்? நம்ம அம்மா எப்ப பார்த்தாலுமே 2 ரூபாயை கொடுத்து நீ அங்க போய் பாட்டி கடையில் வாங்கிக்கன்னு சொல்றாங்க. மிஸ் என்னன்னா வெளியே போக கூடாதுன்னு சொல்றாங்க. ஆமா ஷாலினி, இப்ப என்ன செய்யறது? இன்னைக்கு வேற நம்ம எதுவுமே கொண்டு வரல, ஸ்நாக்ஸ் எதுவுமே கொண்டு வரல. இப்ப என்ன செய்யறது ஷாலினி? இப்படி பண்றாங்க மிஸ். அதனால ஒண்ணும் இல்லடா, நம்ம இன்னைக்கு மட்டும் போய் வெளியே போய் வாங்கி சாப்பிட்டு யாருக்கும் தெரியாம வந்துருவோம். சரியா? நாளையில இருந்து ஸ்நாக்ஸ் கொண்டு வந்துருவோம். என்ன சொல்ற நீ? எனக்கு இந்த ஐடியா தோணுது. சரி ஷாலினி, நீ சொன்ன மாதிரி பண்ணுவோம். சரி, என்ன பசங்களா, நான் சொன்னது எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சா நல்லது, இல்லாட்டி தேவையில்லாமல் அடி வாங்குவீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். இனிமேல் வெளியில் யாருமே போய் வாங்கி சாப்பிடக்கூடாது. என்ன புரிஞ்சிச்சா அவங்களுக்கு? அவங்கள்ட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் சொன்ன மாதிரி செய்வீங்களா? செய்வோம் மிஸ். இனிமேல் வெளியே போக மாட்டோம் மிஸ். அந்த பயம் இருக்கட்டும், அதே பயத்தோட இருங்க. என்ன இது? அடடா, சரி, சின்ன பிள்ளைங்க ஸ்கூலா? நல்ல குட்டி குட்டியா பிள்ளைங்க இருக்குதுகளே. இதை பார்த்தோன்னே நம்மளுக்கு ஒரு ஐடியா தோணுது. சரி சரி, அதே மாதிரி பண்ணிடுவோம். நல்ல குட்டி குட்டி பிள்ளைகளா இருக்குதுங்க, நல்ல நல்ல அழகான பிள்ளைகளா இருக்குதுங்க. சின்ன பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூலா அது? சரி சரி, இருக்கட்டும். சரி, பாண்டிக்கு ஃபோன் பண்ணி கேட்போம் என்ன ஏதுன்னு. நம்ம நினச்ச மாதிரி இது நடக்க போகுது. ஹலோ பாண்டி. வேமா எடுக்க மாட்டியான், ரிங்கு போய்கிட்டே கிடக்குது. ஹலோ பாண்டி, என்னடா எப்படி இருக்க? ஆமாண்டா ஆமாண்டா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் போட்டிருக்கேன். சரி சரி, என்னை சொல்ல விட்றா. அந்த 2 பிள்ளைங்க இருக்குது, சின்ன பிள்ளைங்க, வாங்கிக்கிறியா? நல்ல விலைக்கு போகுமா? சரி சரி சரி, நான் முடிச்சுட்டு கூப்பிட்றேன், வாங்கிக்க. கனெக்ஷன்ல இருறா, காலை கட் பண்ணிட்டு போயிடாத. சரிடா, வைடா. சரி, அப்போ நம்ம நினச்ச பிளானிங் செஞ்சிட வேண்டிய 2 பிள்ளைகளை தூக்கி விற்று விட்டோம்னா நம்மளுக்கு நல்ல காசு கிடைக்கும். அப்படி இல்லாட்டி அவங்க அம்மா அத்தட்ட காசை வாங்கிக்கிற வேண்டியது. என்ன பசங்களா, நான் சொன்ன மாதிரி பண்ணுங்க. அவுட் சைடு யாரும் போகக்கூடாது. சரியா? உள்ள எனக்கு ஸ்டாஃப் ரூமில் வேலை இருக்குது. சரி பாருங்க. ரவி வாடா, வேமா போய் மிஸ் போன நேரத்தில் இதுதான் சரியான டைமு. போய் வேமா வாங்கிட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம்லாம் வாங்க முடியாது. வா, வரியா என்ன? நான் போய் வாங்க போகிறேன்ப்பா. எங்க அந்த பாட்டி இங்கே தானே கடை போடுவாங்க. நில்லு சாலினி, நானும் வரேன். என்ன சாலினி, பாட்டியை காணோம்? எதுக்கு இவ அங்கே போய்கிட்டு இருக்காங்க? ஷாலினி, ரவி, எதுக்கு இவ கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா? பிரியா வாய்ஸ் மாதிரி கேட்குது. பிரியாவே தான் கூப்பிட்றான்னு நினைக்கிறேன். என்ன பிரியா, நாங்கள் சும்மா தான் நிற்கிறோம். போ, எங்களுக்கு தெரியும் மிஸ் சொன்னது. சொன்னா இவங்க கேட்க மாட்டாங்க. சரி, என்னமோ பண்ணட்டும், நம்ம போய் விளையாடுவோம். பிள்ளைங்க வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். என்ன பிள்ளைங்களா, என்ன வெளியே வந்து நிற்கிறீங்க? வாங்கி சாப்பிட்றதுக்கு வந்து நிற்கிறீங்களா? இன்டர்வல் பீரியடா உங்களுக்கு? சரி பிள்ளைகளா, அது இங்கக்குள்ளே கடை போட்டிருப்பாங்களா பாட்டி? அவங்க இன்னிலேருந்து வரமாட்டாங்க, உங்களுக்கு தெரியும்ல. நான் தான் பிள்ளைகள இனிமேல் வருவேன். என்கிட்ட நிறைய சாக்லேட் பிஸ்கட் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு வேணுமா? வேணும்னா சொல்லுங்கள், வேணும்னா நான் தரேன், வாங்கி சாப்பிடுங்க பிள்ளைங்களா. அவங்கள பார்த்தாலே தெரியுது சின்ன பிள்ளைங்க, சாப்பிட்றதுக்கு ஆசைப்பட்டு வந்திருக்கீங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் யார் முதல்ல புதுசாக இருக்கீங்க? என்னப்பா இப்படி கேட்குற? நானும் முட்டாய் விற்கிறேன் தான்ப்பா. பார்த்தா அப்படி தெரியலையே. எங்க முட்டாய் பிஸ்கட்லாம் இருக்கு அவங்கள்ட்ட? காட்டுங்க. என்னப்பா இப்படி கேட்டு போட்ட? நானும் நிறைய பிஸ்கட் முட்டாயெல்லாம் நிறைய வச்சுருக்கேன்ப்பா. இருக்குன்னு சொல்கிறீங்க, காட்டுங்க. சரிப்பா, இருப்பா, நான் உனக்கு எடுத்து தரேன். இன்னைக்கு நான் கடை போடல, ஆனால் 2 பிஸ்கட் மட்டும் வச்சுருக்கேன். இந்த நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். என்ன ரவி, தெரியாதவங்கள்டலாம் வாங்கி சாப்பிடக்கூடாது, அம்மா திட்டுவாங்க, உனக்கு தெரியும்ல. வேணாண்டா ரவி. ஷார்லி பேசாம, அவர் நிறைய பிஸ்கட் வச்சிருக்காரு. சும்மா ஓசியில் வாங்கிட்டே நம்ம உள்ளே ஓடிடுவோம்.
இந்தா பசங்களா, இந்தாங்க சாப்பிட்டு பாருங்க. இதுக்கு காசு கூட வேணாம், நீங்க சாப்பிட்டு பார்த்து அடுத்து வாங்க. டேஸ்டா இருக்கும். இந்தாங்க, நல்ல டேஸ்டா இருக்கும். இந்தாப்பா தம்பி, நீயும் ஒன்று வச்சுக்கோ. காசு வேணாமா அப்போ உங்களுக்கு? சரி, நல்லதா போச்சு. ஆமா பிள்ளைகளா, காசுலாம் எதுவுமே வேணாம், நீங்க சாப்பிட்டாலே போதும். நல்ல டேஸ்டா இருக்கும். சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க சரியா? நல்லவரா இருக்கீங்களே நீங்க. சரி சரி, இந்த மாதிரி நிறைய பிஸ்கட் இருக்கு எங்கள் வீட்டில். ஒரு இடத்துல ஒருத்தர் பாட்டி சும்மாவே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சின்ன பிள்ளைங்களுக்கு. நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு கூட்டு போகிறேன். அவங்க உங்களுக்கு ஃப்ரீயாகவே தருவாங்க இந்த மாதிரி சாக்லேட் பிஸ்கட் எல்லாமே. என்ன சொல்கிறீங்க? சாக்லேட் பிஸ்கட் எல்லாமே ஃப்ரீயாவா? ஷாலினி, நல்ல விஷயமா இருக்குல்ல. வா நம்ம போயிட்டு வந்துடுவோம். போய் வாங்கிட்டு அப்படியே உடனே வந்துடுவோம் இன்டர்வியூ முடியுங்குள்ளேயும். வேணாண்டா ரவி, பயமா இருக்குடா. ஆமாம், உனக்கு எப்போ பார்த்தாலும் பயம்தான். ஃப்ரீயாக கிடைக்குதுன்னா விட முடியுமா? வா ஷாலினி, போயிட்டு வருவோம். பாப்பா, பயப்படலாம் செய்யாத பாப்பா. உனக்கு அங்கே நிறையா இருக்கும். உனக்கு பிடிச்ச பார்பி பொம்மை எல்லாமே இருக்கு. நீ வந்தேன்னா உனக்கு காட்டுறேன். அங்கே சும்மா வேஸ்டாக தான் இருக்கு. உனக்கு வந்தேன்னா எடுத்து கொடுப்பாங்க. என்னது பார்பி பொம்மையா? சரி, நான் வர்றேன் உங்க கூடயும். வேமா, ஆனால் இன்டர்வல் முடியுங்களே வந்துடலாண்ணா. சரிம்மா, வேமா வந்துடலாமா. என்ன அந்த பெரிய மீசை வச்ச அண்ணா எங்கே கூட்டு போகிறாங்க இவங்கள? சரி விட, நமக்கு தேவையில்லாத விஷயம். சரி பிள்ளைங்களா, இந்த ஆட்டோக்குள்ளே இருக்கீங்க. சமத்தா போய் உட்காரணும் சரியா? உள்ளே போய் உட்காருங்க, நானும் வரேன். சரி, உங்களுக்கு போய் வாங்கி கொடுத்துட்டு எனக்கு வேற வேலை இருக்கு, நான் போய் பார்க்கணும் சரியா? அந்த ஏரியாவுக்கு போப்பா, அந்த 2வது சந்துக்கு போப்பா.